ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்றேன்னு வேண்டிக்கிறீங்களே. ஆத்மானா என்னன்னு தெரியுமா? சாந்தம்னா என்னன்னு தெரியுமா? பிரார்த்தனைனா என்னன்னு தெரியுமா? யார்கிட்ட பிரார்த்தனை பண்ண போறீங்கன்னு தெரியுமா? பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. சுவை அனுபவிக்கணும்னா கசப்புனா என்னன்னு தெரியணும். நறுமணத்தை அனுபவிக்கணும்னா நாற்றம்னா என்னன்னு தெரியணும். அப்ப பீஸ் அனுபவிக்கணும்னா சஃபரிங்னா என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. நீங்க ஊதாரின்னு சொல்லுவீங்களா? எதுவுமே பண்ண மாட்டான் அவன், சோம்பேறி, எதுவுமே பண்ண மாட்டான். அவன் கூட ஏதாவது உன் வாழ்க்கையில பண்ணி கொண்டுதான் இருக்கான். என்ன பண்றான்? அவன் குடிப்பான், இல்ல கோயிலுக்கு போவான், வேற என்ன நல்லா சாப்பிடுவாரு, நான் கடை வாங்குவார், ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்கு அவனும் தேடி கொண்டுதான் இருக்கான். துன்பம் வருது. துன்பம் எதனால வருது? ஆசைனால வருது. என்னப்பா இது வாழ்க்கை சஃபரிங்? துன்பம் வர்றதே ஆசைனால் தான். ஆசைப்படாம ஒரு மனிதனால் இருக்கவும் முடியாது. அப்ப என்னதான் பண்றது? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாரு கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது. அதாவது யார் கூடயும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத, யார் கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத, தன்னை யார் கூடயும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத கடவுளுடைய திருவடியிலே சேர்ந்தால் மட்டும்தான் நீங்க மனக்கவலையிலிருந்து வெளியே வர முடியும். அந்த கடவுளோட திருவடியை சேர்ந்தால் மட்டும்தான் யூ கேன் ரிமூவ் த ஆங்ஸைட்டி ஆஃப் த மைண்ட். இந்த மைண்டோட ஆங்ஸைட்டி, அதான் மனக்கவலையிலிருந்து வெளியே வந்தால் என்ன இருக்கு? பீஸ், அமைதி, சாந்தம். சாந்தம் சரியான வார்த்தை. சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றாங்க. மனம் அமைதி அடைவது. வாட் இஸ் சாந்தி? சாந்தம்னா என்னன்னு தெரியணும்ல. அமைதினா என்னன்னு உங்களால விளக்க முடியுமா? உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அமைதினான்னு என்ன சொல்ல முடியும் உங்களால? மன அமைதியா இருக்கிறது. அமைதினா என்னன்னு சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு சண்டைனா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, வரைஞ்சு கூட காட்ட முடியும். சந்தோஷமா இருக்கிறாங்க, வரைஞ்சு காட்ட முடியும். துக்கமா இருக்காங்க, வரைஞ்சு காட்ட முடியும். அமைதியை உங்களால வரைஞ்சு காட்ட முடியுமா? கண்ணை மூடி தியானம் பண்ற மாதிரி கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்காரு, அவர் அமைதியா இருக்காரா? மனதில் 1000 எண்ணங்கள் ஓடலாம்ல. அப்ப எப்படி அது அமைதியை உங்களால வரைஞ்சு காட்ட முடியும்? முடியாது. 2 நாட்டுக்குள்ள போர் நடக்குது, அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, சண்டை போட மாட்டேன்னு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அப்ப சாந்தம் கிடைச்சிருதா? அமைதி கிடைச்சிருதா? சமுதாயத்துல பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கா இருந்தா அமைதியா, சாந்தமா? குடும்பத்துல நல்லிணக்கமா, புரிதலோட, பாசத்தோட இருந்தா அமைதியா? பதற்றம், பயம் இல்லாம இருந்தா அமைதியா? இது எதுவுமே அமைதி கிடையாது. இது எதுவுமே சாந்தம் கிடையாது. அப்ப அமைதினா என்ன? செத்து போறதுதான் அமைதியா? செத்ததுக்கு அப்புறம் தான் அமைதி கிடைக்குமா? இறந்த பிறகுதான் சாந்தம் அடையுமா? ரெஸ்ட் இன் பீஸ், RIP சொல்றாங்கல்ல, அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். இவங்கள்ட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்றேன்னு வேண்டிக்கிறீங்களே. ஆத்மானா என்னன்னு தெரியுமா? சாந்தம்னா என்னன்னு தெரியுமா? பிரார்த்தனைனா என்னன்னு தெரியுமா? யார்கிட்ட பிரார்த்தனை பண்ண போறீங்கன்னு தெரியுமா? பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. இப்படி சொல்றவங்களுக்கு 7 குண்டல வாடா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ற மாதிரி கும்பல்ல கோவிந்தா போட்டுட்டு தான் இருக்குமே தவிர சாந்தம்னா என்னன்னு தெரியாது. ஆத்மா சாந்தி அடையுது. ஆத்மாக்கு நீங்க சாந்தம்லாம் கொடுக்கவே முடியாது. ஆத்மா சாந்தம்லாம் அடையாது. ஏன்னா ஆத்மானாலே சாந்தம் தான். அது பீஸ். அது எதையும் எதிர்பார்க்கல. நீங்க அதில் கொடுக்கவும் முடியாது, அதிலிருந்து எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஆத்மாவோட நிலையே சாந்தம் தான். இட் இஸ் ஆல்ரெடி பீஸ். அப்ப எது எதிர்பார்க்குது? பீஸை. உங்க மனம் எதிர்பார்க்குது. மனிதனுடைய மனம் எதிர்பார்க்குது சாந்தத்தை. நீங்க இந்த பீஸை தேடணும்னு வெளியே இருக்க எல்லா பீஸ்டையும் அந்த பீஸை தேடுறீங்க. ஆண் பெண் பீஸ், பொன்மண் பீஸ், ஃப்ளைட் பீஸ், டூர் பீஸ், புகழ் பீஸ், பதவி பீஸ். இந்த பீஸை தேடி தேடி இந்த பீஸ் வீணா போய் இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்றோம். பீஸ்ல இருந்தா மனமே உருவாகுது. திரும்ப மனம் அந்த பீஸை தேடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு 6 வயசா இருக்கும்போது என் சொந்தக்கார ஒருத்தர் ஒரு நாய்க்குட்டி எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதை பார்த்தோன்னே நானும் வளர்த்து வந்தேன். அதை நான் ஒருத்தரையும் ஸ்கூல்லேருந்து வரும்போது என்னோட தாய் எனக்கு சோறு வைப்பா. அந்த சோறில் கொஞ்சம் எடுத்து போய் இந்த நாய்க்கு வைப்பேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் ஸ்கூல்லேருந்து வழக்கம் போல் வீட்டுக்கு வரேன். என் தாய் எனக்கு சோறு கொடுத்து அந்த சோறை எடுத்துகிட்டு போய் நான் நாயை தேடிட்டு இருக்கேன். நாயை காணோம். வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், காணோம். அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாச்சும் போயிடுச்சான்னு பயந்து போய் வெளியே கிரவுண்டில் பக்கத்து வீட்டில் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு வந்துட்டு நாய் கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேடிட்டு வரேன். வீட்டில் வந்து சோர்வாக களைப்பாக உட்காந்துட்டு ஒரே கஷ்டமாக இருந்து கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த நாய் உள்ளேருந்து வந்து என் காலை நக்குது. எங்கே இருந்ததுன்னா உள்ள யூஸ்வலாக நம்ம வீட்டில் கபோர்டு இருக்குல்ல, பில்லோ பிளாங்கெட்லாம் வைப்போம்ல, அதுக்கு உள்ளே எங்கேயோ தூங்கிட்டு எழுந்து வந்தது. இதுலேருந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் வெளியே தேடிட்டே இருக்கீங்க. தேட வேண்டிய இடத்த விட்டுட்டு வேற இடத்துல தேடுறீங்க. அடுத்தது பீஸ்னா என்னன்னே தெரியாது. முதல்ல சுவை அனுபவிக்கணும்னா கசப்புனா என்னன்னு தெரியணும். நறுமணத்தை அனுபவிக்கணும்னா நாற்றம்னா என்னன்னு தெரியணும். அப்போ பீஸ் அனுபவிக்கணும்னா சஃபரிங்னா என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. அப்போ வாட் இஸ் சஃபரிங்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க, இருந்துதான் இருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அது உங்களால் பண்ணாமல் இருக்க முடியாது. எல்லா மனிதனுமே ஏதாவது ஒரு ஆக்ஷனில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆக்ஷன் இல்லாமல் இருந்தாலே துன்பம் தான். ஸோ அந்த துன்பத்திலேருந்து வெளியே வரணும்னு ஆக்ஷன் கொடுத்துனே இருக்கான். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஏதோ ஒரு விளைவு இருக்குல்ல. ஆக்ஷன் இருந்தால் ஒரு ரிசல்ட் இருக்கும், ஆக்ஷன் இருந்தால் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து ஒன்றத்தை பண்ணுறீங்க, அது சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரியே நடந்தால்
மாருதி கம்பெனியில் 2 கார் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க, மாடல் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று சேல்ஸ் ஆகுது, ஒன்று சரியாக சேல்ஸ் ஆகல. அப்போ ஒன்று ஃபெயில் ஆகுது தானே. அப்போ பாசிபிலிட்டி இருக்குது தானே, எதிர்பார்க்குற மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தானே, சாத்தியக்கூறு இருக்குது தானே. 100 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 100 கோடி ரூபா கம்மியாக இருந்தால் அது தோல்வி, அதே டபுள் ஆகி 200 கோடி இருந்தால் அது சக்ஸஸ். இப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கணும்னு இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி தான் கொண்டு இருக்கான். அது மாதிரி நடக்கலைன்னா அது தோல்வின்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருக்கலாமா? நீங்கள் ஊதாரின்னு சொல்லுவீங்களா? எதுவுமே பண்ண மாட்டான் அவன், சோம்பேறி, எதுவுமே பண்ண மாட்டான். அவன் கூட ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் பண்ணி கொண்டு தான் இருக்கான். என்ன பண்ணுறான்? ஒன்று குடிப்பான், இல்லை கோயிலுக்கு போவான், வேறு என்ன நல்லா சாப்பிடுவார், நான் கடை வாங்குவார், ஏதோ ஒரு சந்தோஷத்துக்கு அவனும் தேடி கொண்டு தான் இருக்கான். இப்போ ஆக்ஷன் இல்லாமல் மனுஷனால் இருக்கவே முடியாது. அந்த ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது எதிர்பார்த்த மாதிரி நடக்காதப்ப சஃபரிங்னு சொல்கிறீங்க. என் வாழ்க்கையில் முழுமையாக நான் இதில் போட்டேன், நான் 5 வருஷம் என்னோட உழைப்பு இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் இதில் கிடைக்கல, எனக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்படியே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடந்தாலும் என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறீங்களா? மனம் பூர்த்தி அடையிலையே, மனம் சந்தோஷம் அடைஞ்சிருக்கு, ஆனால் திருப்தி அடையிலையே. இந்த திருப்தி அடையதப்ப திரும்ப திரும்ப நீங்கள் ஆக்ஷனில் இருந்து கொண்டு தானே இருக்க போகிறீங்க. நீங்கள் எதுக்கு இப்போ ஒரு ஆக்ஷனில் இறங்குறீங்க? ஏற்கனவே ஒரு துன்பத்தில் இருந்தீங்க, சஃபரிங்கில் இருந்தீங்க, அந்த சஃபரிங்கில் வெளியே வரணும்னு எஃபோர்ட் போடுறீங்க. எஃபோர்ட் போட்டதால நீங்கள் சந்தோஷத்தை அடைவீங்க, அதானே. அது நீங்கள் எதிர்பார்க்கறது அடையாதப்ப சஃபரிங்காகவே முடியுது. நீங்கள் ஏற்கனவே சஃபரிங்கில் தான் இருந்தீங்க, இப்போ திரும்ப அது சஃபரிங்லேயே முடியுது. சப்போஸ் நீங்கள் சஃபரிங்ல இருந்து நீங்கள் எதிர்பார்த்த சக்ஸஸ் வந்து போயிடுச்சுன்னா திரும்பவும் அதில் எடுத்த மாட்டீங்க, மறுபடியும் யூ கோயிங் டு ஸ்டார்ட் அகைன் வித் டூயிங் சம்திங் எல்ஸ். அப்போ எகைன் சஃபரிங்லாம் இருந்தீங்க. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, நான் எதுக்கு மறுபடியும் சஃபரிங், துக்கம், துன்பம் அப்படின்னு சொல்கிறேன்றத, இதை முதல்ல லைஃப் இஸ் சஃபரிங்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாற்றமே கிடையாது, லைஃப் இஸ் சஃபரிங். புத்திசமில் லைஃப் இஸ் துக்கா, இதை முதல்ல ஏற்றுக்கணும். இந்த துக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா வாழ்க்கை நோக்கமாக இருக்குது, இதை முயற்சி பண்ணி தான் இருக்கும். எதுவுமே நிலையற்றது தானே இங்கே, பிறப்பு, பிணி, முதுமை, இழப்பு, இறப்பு. ஸோ இந்த லைஃப் சஃபரிங்ன்றதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது துன்பம் வருது. துன்பம் எதனால் வருது? ஆசைனால வருது. என்னப்பா இது வாழ்க்கை, சஃபரிங், துன்பம் வர்றதே ஆசைனால் தான். ஆசைப்படாமல் ஒரு மனிதனால் இருக்கவும் முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஆசைப்படுறீங்க, ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதுக்கான முயற்சி செய்கிறீங்க. டாக்டர்னா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாரு, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் விவசாயினா அதுக்கு காலத்துக்கு ஏற்ப விதையை போட்டு விவசாயம் பண்ணுறாரு. டான்ஸ்லேயோ மியூசிக்லேயோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையில் ஈடுபட்டு கொண்டு தானே இருக்கிறான். இப்படியே ஈடுபட்டு கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுது? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் கிடைக்கலையேன்னு மனம் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டே இருக்கு. இதை விட்டுடலாம், இந்த வாழ்க்கையே வேணாம், எனக்கு போதும்டா இந்த சஃபரிங். நிறுத்தலாம் முயற்சிக்கிறீங்க, கொஞ்ச நாள் போதும், உங்களால் முடியல, திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அதைவே. அப்படி உங்களால் ஒரு விஷயத்தை விட முடியாமல் திரும்ப திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா அதுதான் ரைட்டான பாத், அதுதான் சரியான வழி. உங்களை தூங்கவே விடாது. இப்போ என்ன பண்ணியும், எது வந்தாலும் பரவாயில்ல, இதுதான் என் பாதை அப்படின்னு அந்த பாதையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கான அறிவு, அதுக்கான படிப்பு, எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றியான சிந்தனை இருக்கும்போது 99% கேரண்டி ஆகிடுது. என்னது? நீங்கள் எதிர்பார்த்த சக்ஸஸ். யாரும் தோல்விக்காக உழைக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் எதிர்பார்க்குற மாதிரியாச்சும் நடக்கணும்ல. அது தோல்வியாக கூட இருக்கிறது. சில பேர் உழைப்பாங்க, இன்கம் டேக்ஸ் வந்து வெளியே வரணுன்றதுக்காக நஷ்டத்தை காட்டணும் கூட உழைப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா துக்கமாகுது. ஏற்கனவே நீங்கள் துக்கத்தில் தான் வரீங்க, அந்த துக்கத்தில் இருந்து வெளியே வருவதற்கு முயற்சிக்கிறீங்க, அப்போது எஃபோர்ட் போடுறீங்க. இந்த லைஃப் இஸ் சஃபரிங்னு ஒத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. அஷ்டாங்க யோகத்தில் 8 பார்ட்ஸ் இருக்குது, 8 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு யமா, நியமா, ஆசனா, பிராணயமா, பிரத்யேகாரா, தாரணா, தியானா, சமாதி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 பாட்டை விட்டுடலாம். ஏன்னா இந்த அறிவு கிடைத்த உடனே, இந்த ஞானம் கிடைத்தோன்னே நேராக நீங்கள் பிரத்யேகாராவுக்கு போயிடுவீங்க. பிரத்யேகாரா அப்படின்னா 5 புலன்களையும் அடைக்கு, கண்ட்ரோலிங் த 5 சென்ஸ். 5 புலனை அடைச்ச ஒன்று என்ன இருக்கும்? மனம் மட்டும் இருக்கும். நேராக தாரணாவுக்கு போயிடுவீங்க. இப்போ மனம் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ நீங்கள் செய்கிற வேலையில் மட்டும்தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியும். அதுக்கு இந்த லைஃப் இஸ் சஃபரிங் ஒத்துக்கணும். இது ஒரு சேயிங்ஸ் இருக்குல்ல, பெயின் இஸ் இன்விட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். அப்போ பெயின் இஸ் இன்விட்டபிள், பெயின் வலியை தடுக்கவே முடியாது. அதை சஃபரிங்கை மாற்றுறது என்ன? நம்ம கையில் தான் இருக்குது. மெடிடேஷன் ஆக்சுவலாக தியானம்னாலே ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்போ தான் பிரச்சனையாக இருக்குது. மனம் இன்னாதான் பீஸ் என்பதே தெரியும் என்னன்னு. சில பேர் சொல்லுவாங்க, ஜோதி எல்லாமே ஜோதியிலேருந்து தான் உருவாச்சு. இன்னொன்று எண்ணமற்ற நிலை. எண்ணமற்ற நிலைக்கு உங்களால் போக முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. அவ்வளோ எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது, அவ்வளோ ஆசைகள் இருக்குது. இப்போ எண்ணமற்ற நிலைக்கு போகலாம். அதுக்கு முதல்ல பிரத்யேகாரா, தாரணாக்கு போகணும். நீங்கள் மூச்சு விடுறீங்கல்ல, திரும்ப இழுக்கிறீங்கல்ல, இது ரெண்டுத்துக்கும் இடையில்
கேப் இருக்குது. அந்த கேப் தான் பீஸ். அங்கே இடத்துல நோ ஸ்பேஸ் நோ டைம், இவ்வளோதான். அது பெரிய கம்பஸ் வஸ்தெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல போய் நின்றுடுவீங்க. அதாவது எந்த வேவஸும் இல்லாத நிலை அது. திஸ் இஸ் பீஸ். அது சமாதி. அது நேரம் எவ்வளோ நேரம் இருக்குமோ அது சமாதி நிலை. அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம சமாதி நிலையில் தான் இருக்கோம், நம்ம ஆனந்த நிலையில் தான் இருக்கோம், நம்ம அமைதியாக தான் இருக்கோம், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்கே அனுபவிக்கிறதுன்னு ஒருத்தர் இல்லை, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னே ஒருத்தர் கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா மனம் தானே எல்லாத்தையுமே அனுபவிக்குது. மனமே இல்லைன்னா அது ஒரு தூக்க நிலை மாதிரி தான். ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அந்த நிலையில் இருந்துட்டு வந்தோம் அப்படின்றது தெரியும். இந்த நிலைக்கு போனவங்க தான் ரமணரோ, ராமகிருஷ்ணரோ, எனிபடி, புத்தரோ. ஜீசஸாக இருந்தாலும் அவரை சிலுவையை அறையும் போது ஆணி எடுத்து அவர் கையிலையும் காலையும் அடிக்கும் போது அவர் சந்தோஷமாக இருந்தார், சிரிச்சுட்டு இருந்துருப்பார். உடம்பு வலிச்சிருக்கும் தானே அவருக்கு. மற்றவங்க செய்கிற பாவத்தை நினச்சி அவர் கஷ்டப்பட்டார் தானே. மனமும் வலிச்சது தானே, உடம்பு வலிச்சது, மனமும் வலிச்சது தானே. எல்லாமே உலகமே கும்பிடுது, வருது, வணங்குது. அந்த நிலை அடைந்தவருக்கும் வலி இருந்திருக்கு தானே. அப்போ என்ன சொல்கிறாரு? ஓ ஃபாதர், forgive those for they do not know what they are doing, what the sin they are doingன்றாரு. புத்தர் கூட வயிற்று வலியில் தான் இறந்ததாருன்னு கதை இருக்குது. ராமகிருஷ்ணர், ரமணர் இவங்கெல்லாம் கேன்சர் தானே வந்து இறந்தாங்க. அப்போ உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த துக்கம் இருக்குதானே. ஞானம் அடைந்தாலும் துக்கம் இருக்குதானே. துக்கம் இருக்குது, சஃபரிங்ன்றத ஒற்றுக்கொள்ளதான் ஆகணும். ஏன்னா இந்த உடம்பு இருக்குது, அழிய போகுது. அப்போ வலி இருக்குது, வேதனை இருக்குது. இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஃபோக்கஸ் ஆகும். இப்போ கோயிலுக்கு போகலாம் நீங்கள் அமைதியை தேடிக்கிட்டு, ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வர வரத்தில் சாணத்தை மெரிச்சிட்டிங்கன்னு வச்சுப்போம், அமைதி எங்கே போச்சு? அப்படியே சாணத்தை மெரிச்சா நல்ல சகுன்னு நினச்சினா மனித சாணத்தை மெரிச்சிடுறாங்க, மாட்டு சாணத்துக்கு பதில். அவங்களோட அமைதி எங்கே போச்சு? கோயிலுக்கு வெளியே உட்காந்துருக்கவர் உள்ளே போகிறவர்கிட்ட கையேந்துறாரு, உள்ளே போகிறவர் உள்ளே போய் கையேந்துறாரு. வெளியே உட்காந்துருக்கு தெரியும் உள்ளே போய் கையேந்தா ஒரு தட்டில் எதுவும் விழாதுன்னு, அதனால வெளியே உட்காந்து அவர் கையேந்துட்டு இருக்காரு. புரிதல் தான் வேண்டும் இங்க. இந்த ஞானத்தோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டீங்கன்னா மனம் முழுமையாக அமைதியாவாது. பிரார்த்தனா நிலைக்கு போவீங்க, பிரத்யேகார நிலைக்கு போவீங்க. பிரார்த்தனா என்பது நான் ஏற்கனவே ஆத்மா பிரார்த்தனா நான் என்னன்னு சொல்லிடுறேன். முதல்ல பிரத்யேகாராக்கு முன்னாடி ஏற்கனவே அங்கேயே விட்ட ஒரு இடத்துல பிரார்த்தனா என்னன்னு தெரியுமா, ஆத்மானா என்னன்னு தெரியுமா, யார்கிட்ட வேண்டுறீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்ல. இந்த பிரார்த்தனை என்பதுக்கு அர்த்தமே டிசைர்லெஸ், ஆசை இல்லாது. ஆசை இல்லாமல் எப்படி நீங்கள் வேண்ட முடியும்? ஆசை இல்லாத நிலை தான் பிரார்த்தனையே. பிரார்த்தனையை நீங்கள் செய்யவே முடியாது. ஆசை இல்லாமல் இருக்கிற நிலை தான் பிரார்த்தனையே. அதாவது எண்ணம் இல்லாத நிலை தான் பிரார்த்தனையே. ஸோ அதனால் இனிமேட்டு ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. மனம் இல்லைன்னா அங்கே சாந்தம் தான். இந்த புரிதல் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? பிரத்யேகர நிலை. இந்த 5 புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இப்போ எதுவுமே ஃபோக்கஸ் இல்லாமல் தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. இந்த 5 புலன்கள் அடைக்கும்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்க. ஒன்று கூடவே ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. பிரச்சனை இருக்குதான், இதுவும் கடந்து போகும். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அது சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் பிரச்சனை வருது, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. எதையும் விட்டுட்டு நீங்கள் ஓடி ஒளிய போகிறதே கிடையாது. அமைதியாக இருக்குன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது கிடையாது. பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஃபேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஜேர்னி ஜாலியாக இருக்குது. ஜேர்னி ஜாலியாக இருந்தானே லைஃப் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில்டு. நீங்கள் எந்த துறையில் இப்போ இருக்கீங்களோ அதே துறையில் முழுமையாக ஃபோக்கஸ் அடைகிறீங்க. ப்ளஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் சஃபரிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த நினைப்பு எப்போ இருக்கணும்னா எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். இன்னொன்று வரும், இதுவும் கடந்து போகும். இன்னொரு வரும், இதுவும் கடந்து போகும். இன்னொன்று வரும். இதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் இன்வைட் பண்ணல, ஆல்ரெடி இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இருக்குது, இந்த சஃபரிங் இருக்குது. ஸோ இந்த சஃபரிங் இருந்து கொண்டு தான் இருக்கும், கூடவே இந்த கவனம் இருந்து கொண்டே இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஒரு பாதையில் போகும்போது பாதை ஜாலியாக இருக்கும், கரடு முரடாக இருந்தாலும். இந்த எண்ணத்தோட ஃபோக்கஸ்டாக தாரணா, தியானா, சமாதி, இதை நீங்கள் அந்த நிலைக்கு போக வேண்டும் என்பது. அந்த நிலை போகும்போது உங்களால் அந்த நிலையில் இருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் அந்த நிலையிலேருந்து நம்ம வெளியே வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த நிலைக்கு போயிட்டு வந்தோன்னு இது ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும்.